வணக்கம். நம்ம இந்த வாரம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக் செக்ஷன் என்னன்னா, நாளைக்கு யூனியன் பட்ஜெட் 2025 தாக்கலா பண்ண போறாங்க. அதுல 4 செக்டர் வந்து குரோத் ஆகுறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் செக்டர், ரூரல் செக்டர், எனர்ஜி செக்டர் 4 செக்டர் இருக்கு. இந்த 4 செக்டர்லையும் பார்த்தீங்கன்னா எல்என்டி, ஐஆர்பி, டால்மியா இதெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது டிஃபென்ஸ் செக்டர், ஹால் இருக்கு, டைனமிக் கோச்சிங் இருக்கு, கல்யாணி இருக்கு, கொச்சின் சிப்காட் இருக்கு. இந்த 4 ஸ்டாக்கும் குரோத் இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி கொச்சின் சிப்காட்லாம் வந்து நல்ல ஸ்டாக்கு, எல்லாருக்கும் நல்ல ஒரு 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 வருமானத்தை கொடுத்துருக்கு. ரெண்டாவது ரூரல் செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாருதி சுஜுகி, ஐடிசி, டாபர் இது மூணுமே இருக்கு டாப்ல. தென் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய செக்டர் வந்து எனர்ஜி செக்டர், அதானி இருக்கு, டாடா பவர் இருக்கு, என்டிபிசி இருக்கு, என்ஹெச்பிசி இருக்கு. இந்த முக்கியமான ஸ்டாக்கு வந்து கண்டிப்பாக குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நம்ம ஷேர் பண்ணுற ஸ்டாக் லெவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எஜுகேஷன், என்னுடைய பார்வையில் இதில் குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதை நான் ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். இது ஒரு 5 இயர்ஸ் வச்சுருந்தா கூட ஒரு நம்மளுக்கு வந்து 5x 10x அளவுக்கு குரோத் இருக்கும்ன்றது இதோடைய வளர்ச்சிக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக உங்களால் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ். இனிமேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் செய்யலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. தேங்க்யூ வெரி மச்.